செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழுவானது கூட இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழு கூட்டமானது கூட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழுவானது கூட இருப்பதாக அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் தவறாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூட இருக்கிற அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் தவறாமல் எம்பி, எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழுவானது கூட இருக்கிறது. 9ஆம் தேதி நடக்க இருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் தவறாமல் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என இபிஎஸ் அறிவுறுத்தியிருக்கிறார். 9ஆம் தேதி நடக்க இருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழுவானது கூட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த அவசர செயற்குழுவில் எது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன? விவரம். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் வருகின்ற 16ஆம் தேதி அதிமுக அவசர பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வரும் 15ஆம் தேதி இந்த அவசர கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்தது. கிட்டத்தட்ட 11 இடங்களில் அதிமுக 3வது இடத்திற்கு போகின்ற ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் தற்போது தலைமை என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் தலைமை குறித்தும் விமர்சிப்பு தொடர்ச்சியாக இருப்பதால் அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 40 தொகுதிகளிலும் அதிமுக மிகப்பெரிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது. அந்த தோல்வி குறித்தும் ஏற்கனவே அதிமுக சார்பில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நிர்வாகிகள் அழைத்து கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதித்திருந்தது. குறிப்பாக அந்த விவாதத்தின் அடிப்படையில் அதிமுக கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்தித்திருக்கலாம் எனவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோடு நாம் சந்திக்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையை அதிமுக தலைமையிடம் முன்வைத்தார்கள். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சிலர் பல்வேறு கட்சியோடு தொடர்பில்லாத சில கருத்துக்களையும் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். அடிப்படையில் அது குறித்தும் தலைமைக்கு தகவலானது கொண்டு செல்லப்பட்டது. குறிப்பாக நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் மாவட்ட செயலர்களும் சரியாக வேலை பார்க்கவில்லை என்ற அடிப்படையில் அது குறித்தும் விரிவாக ஆலோசித்தது. எனவே இந்த ஆலோசனை அடிப்படையில் தான் இந்த வருகின்ற கூட்டமானது 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 16ஆம் தேதி நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய அனைத்து மாவட்ட செயலர்களும் அதே போல முக்கிய பொறுப்பாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் என அனைவரும் தவறாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக அவசர கூட்டம் நடைபெற இருப்பதால் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில நிர்வாகிகளை மாற்றிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அதிமுக தலைமைக்கு கோரிக்கை வைத்த நிலையில் அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற 16ஆம் தேதி அதிமுகவினுடைய அந்த அவசர கூட்டமான நடைபெறும் நிலையில் சில முக்கிய முடிவுகள் தலைமை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்ட நிர்வாகிகளுக்கும் அழைப்பு எடுக்கப்பட்டது. அந்த அழைப்பின் அடிப்படையில் 16ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.